தென்காசி தலைமை மருத்துவமனை குழந்தைகள் வார்டில் கழிவறை பழுது நீக்கம் செய்யப்படாததால் குழந்தைகள் சாலைன் பாட்டிலோடு மற்ற வார்டுகளில் உள்ள பொது கழிவறையை பயன்படுத்தும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நிர்வாக திறனற்ற விடியா திமுகவின் சுகாதாரத்துறை செயல்படும் விதம் இச்சம்பவம் மூலம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. மேலும் இது தொடர்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் நடவடிக்கை எடுப்பாரா எனவும் கேள்வி எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் காவலர் ஒருவர் தாக்கியதாக விவசாயி குற்றம் சாட்டியுள்ளார். தாதிநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பெருமாளுக்கும் சின்ன தம்பி என்பவருக்கும் விவசாய நிலத்திற்கு சென்று வர வழி பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்த வழக்கில் பெருமாளுக்கு சாதகமாக நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதனையடுத்து விவசாய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த பெருமாளை சீருடையுடன் வந்த காவலர் சின்ன தம்பி மற்றும் அவரது உறவினர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பெருமாள் காவலர் ஒரு சாராருக்கு சாதகமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். வெட்டி இதுல தூக்கி போட்டு குளிர் போட்டுருவோம்னு சொல்லி முத்துமலை சட்டார்னு அடிக்கிறாங்க சார். முதுமலை அடிச்சு நெஞ்சு மலை எட்டு வதைக்கிறாங்க சார். ஒரு போலீஸ்கார் வந்து ஏன் சார் இது மாதிரி தப்பு இருக்குது, ஏன் சார் நீங்க வந்து அரசர் மாட்டீங்கன்னு கேட்டதுக்கு தரவு சொல்ல விடுறது ஏன்னா டீச்சர் எட்டி எட்டி வதைக்கிறாப்பே. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே சுடுகாட்டிற்கு பாதை வசதி இல்லாததால் இறந்தவரின் உடலை இடுப்பளவு தண்ணீரில் சுமந்து சென்றும் அவலம் நிகழ்ந்துள்ளது. மருதூர் வடக்கு அன்னப்பன் காடு பகுதியில் சுடுகாட்டிற்கு செல்லும் சாலையை தனிநபர்கள் சிலர் ஆக்கிரமித்துள்ளனர். இதனால் இறந்தவரின் உடல்களை இடுப்பளவு தண்ணீரில் சுமந்து செல்லும் நிலை உள்ளது. இதற்கு விடியா திமுக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் அருகே தனியார் பேருந்தில் இருந்து தவறி விழுந்த மாணவர் உயிரிழந்தார். நெல்லிக்குப்பத்தில் இருந்து கடலூர் நோக்கி சென்ற தனியார் பேருந்தின் பின்புற படிக்கட்டில் வைடிப்பாக்கம் ஊரைச் சேர்ந்த பாலிடெக்னிக் மாணவர் விஸ்வா பயணம் செய்துள்ளார். அப்போது செம்மண்டலம் பகுதியில் பேருந்து படிக்கட்டில் இருந்து தவறி கீழே விழுந்த மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். விடிய ஆட்சியில் போதிய அரசு பேருந்துகள் இல்லாததே உயிரிழப்பிற்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கிரேன் சக்கரத்தில் சிக்கி பெண் உயிரிழந்தார். முறையூரில் பெட்டிக்கடை வைத்து நடத்தி வரும் நாச்சியப்பன் மற்றும் அஞ்சலகத்தில் பணிபுரிந்து வந்த அவரது மனைவி வளர்மதி ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்போது திருச்சி ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் வேகமாக வந்த கிரேன் மீது இருசக்கர வாகனம் உரசியதில் வளர்மதி கிரேன் சக்கரத்தில் சிக்கி கணவன் கண் முன்னே உயிரிழந்தார். போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நேரத்தில் கிரேன் எப்படி அனுமதிக்கப்பட்டது என்றும் விபத்திற்கு காரணமானவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மக்களுடன் முதல்வர் முகாமிற்கு யாரும் ஆர்வம் காட்டாததால் கூட்டமின்றி காத்து வாங்கியது. ஆரணி டவுன் கொசப்பாளையம் பகுதியில் போதிய விழிப்புணர்வு இன்றி முகாம் நடைபெற்றது. முகாமில் அதிகாரிகள் செல்போன் பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் கேம் விளையாடி கொண்டும் அமர்ந்திருந்தது கேலி கூத்தாக இருந்தது. மேலும் முகாமில் பொதுமக்களிடம் மனுக்கள் வாங்குவது போன்று திமுகவினர் போட்டோ ஷூட் நடத்தியது மக்கள் மத்தியில் முகச்சுளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் பருவநிலை மாறி மழை பெய்ததால் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். சுண்டவயல் பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள பாரம்பரிய நெல் வகைகள் கனமழை காரணமாக நிலத்தில் சாய்ந்தும் மழைநீரில் மூழ்கியும் சேதமடைந்துள்ளன. இதனை அறிந்து அங்கு சென்ற அதிமுக எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் பயிர்களை ஆய்வு செய்து ஆறுதல் கூறினார். அப்போது பேசிய விவசாயிகள் திமுக அரசு பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்து ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். விவசாயம்லாம் இப்போ கிடைக்குமோ கிடைக்காதுன்னு தான் நம்மளுக்கு நெல் அதான் இப்போ பயம் எங்களுக்கு. ஏன்னா 5-6 மாதம் கஷ்டப்பட்டது தண்ணிக்குள்ளால போயிடுச்சு. அரசாங்கம் இதுக்கு ஒரு முயற்சி பண்ணி நம்மளுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு 25,000 ரூபா நிவாரணம் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி நகரமன்ற கூட்டத்தில் நிதி ஒதுக்கீடு தொடர்பாக திமுக அதிமுக உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு கூட்டம் பாதியிலேயே முடிந்தது. விடியா திமுக நகரமன்ற தலைவர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் நரசிம்மன், ஜெர்ரி ஆகியோர் கலந்து கொண்டு திமுக ஆட்சியில் எந்த வளர்ச்சி பணிகளும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினர். அப்போது கூச்சல் போட்ட திமுகவினரால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூட்டம் பாதியிலேயே முடிக்கப்பட்டது.
கோவை மாவட்டத்தில் புதிதாக திறக்கப்படும் அரசு மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தார். பள்ளி கல்லூரிகள் நிறைந்த எட்டிமடை பகுதியான இங்கு மதுபான கடை வைத்து சமூக விரோதிகளின் கூடாரமாக மாற்றுவதற்கு விடியா அரசு மற்றும் அதிகாரிகள் முயற்சித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதியினர் வலியுறுத்தியுள்ளனர். மதுக்கடை மீண்டும் வருவதாக இருக்கிறது. அது உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் போலீஸ் துறைக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் அதே மாதிரி பேரூராட்சி நிர்வாகத்துக்கும் அனைத்துக்கும் தெரிவிக்க வேண்டும் என்ற கேட்டுக்கொண்டதற்கிணங்க இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்துக்காக இங்கே வரக்கூடிய இந்த பெண்கள் அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் இணைந்து இங்கே மதுக்கடை மீண்டும் வரக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே துவங்கியுள்ளார்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே மலைச்சாலையில் பிளவு ஏற்பட்டு சாலை சரிந்ததால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். தொடர் கனமழை காரணமாக அடுக்கம் பெரியகுளம் மலைச்சாலையில் திடீரென 50 அடி தூரத்திற்கு பிளவு ஏற்பட்டு சாலையின் தடுப்பு சுவர் சுமார் 30 அடி பள்ளத்தில் சரிந்துள்ளது. இருப்பினும் வேறு வழியின்றி மக்கள் அவ்வழியே ஆபத்தான முறையில் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு நெடுஞ்சாலைத்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பெண்களை சிறுத்தை புலி தாக்கிய நிலையில் வனத்துறை நடவடிக்கை எடுக்குமாறு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் தலைமையில் சாலை மறியல் நடைபெற்றது. ஏழமன்னா எஸ்டேட் பகுதியில் பணிக்கு சென்று கொண்டிருந்த சித்ரா, துர்கா, வள்ளியம்மா ஆகியோரை சிறுத்தை புலி பலமாக தாக்கியதில் பலத்த காயமடைந்தனர். இதனை அறிந்த எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் வனத்துறை நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்களுடன் இணைந்து சாலை மறியலில் ஈடுபட்டார். ஆட்கொல்லி சிறுத்தையை, வேட்டையாடும் சிறுத்தையை சுட்டு பிடிப்பதற்கோ அல்லது கூண்டு வைத்து உடனடியாக பிடிப்பதற்கோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கூடலூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் என்ற முறையில் வனத்துறைக்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை வைக்கின்றேன். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் நோயாளியின் உறவினரின் கையில் தெர்மாமீட்டரை கொடுத்து காய்ச்சலை பரிசோதனை செய்யக்கூடிய செவிலியர்களின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழைய செம்பட்டியைச் சேர்ந்த சரவணன் என்பவரது மகளுக்கு பள்ளியில் அதிக காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தனது மகளை ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது செவிலியர்கள் தெர்மாமீட்டரை மாணவியின் உறவினர் கையில் கொடுத்து எவ்வளவு காய்ச்சல் இருக்கிறது என சோதிக்குமாறு கூறியுள்ளனர். இது தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை சீர்காழி சட்டைநாதர் சுவாமி கோவிலில் கிடைத்த 23 ஐம்பொன் சுவாமி சிலைகள் 492 தேவார பதிக செப்பேடுகளை கோவில் வளாகத்தில் வைத்து பாதுகாக்க வேண்டுமென அதிமுக நகரமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். கடந்த ஏப்ரல் 16ஆம் தேதி சட்டைநாதர் சுவாமி கோவில் நந்தவனத்தில் ஐம்பொன் சுவாமி சிலைகள் தேவார பதிக செப்பேடுகள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் தொல்லியல் துறையினர் முதற்கட்டமாக 112 செப்பேடுகளை படியெடுப்பு முறையில் ஆய்வு செய்யும் பணியை தொடங்கினர். இந்த நிலையில் அதிமுக நிர்வாகி மார்க்கோனி தலைமையிலான நகராட்சி கழக நகர்மன்ற உறுப்பினர்கள் செப்பேடுகள், சிலைகளை கோவில் வளாகத்திலேயே வைத்து அருங்காட்சியகம் அமைத்து பாதுகாக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள வெற்றிலை மார்க்கெட்டை காலி செய்ய கோரிய அலுவலர்களை கண்டித்து நகராட்சி அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். சுமார் 60 ஆண்டுகள் பழமையான காந்திஜி வெற்றிலை மார்க்கெட் உள்ள இடத்தில் புதிதாக கட்டிடம் கட்ட நகராட்சி மூலம் டெண்டர் விடப்பட்டுள்ளதாகவும் மார்க்கெட்டிற்கு வேறு இடம் தருவதாகவும் நகராட்சி அலுவலர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதனை கண்டித்து நகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்க சென்ற 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது நகராட்சி ஆணையர் இல்லாததால் விவசாயிகள் வேதனையோடு திரும்பினர். பேருந்து நிலையம் அருகாமையில் தான் எங்களுக்கு இட வேண்டும். இதுதான் எங்களுடைய முக்கிய கோரிக்கை. இப்பொழுது கட்டடம் கட்டினால் எங்களுக்கு ரூமாக தடுத்து விட்டால் எங்களால் அந்த விவசாயிகள் அந்த வெத்தலையை விற்க முடியாது. எனவே ஓப்பன் டைப்பில் எங்களுக்கு கட்டிக் கொடுக்க வேண்டும். நகராட்சி ஆணையர் அவர்கள் விவசாயிகளை காப்பாற்றும் வண்ணம் எங்களுக்கு பேருந்து நிலையம் அருகாமையிலே இடம் ஒதுக்கி கட்டித்தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள பாகாணத்தம் வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் விடியா திமுகவினருக்கு மட்டும் பால் மாட்டுக்கடன் வழங்குவதாக கூறி விவசாயிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தை முற்றுகையிட்டனர். கால்நடை பராமரிப்புத் துறையின் சார்பில்
பொதுமக்களுக்கு பால் மாட்டுக்கடன் வழங்க 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த கடன் தொகையை புதூர் தூக்கணாம்பட்டியை சேர்ந்த திமுகவினருக்கு மட்டும் வழங்குவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இதனால் ஆத்திரமடைந்த மலைப்பட்டி, பாகாணத்தம் உள்ளிட்ட கிராம விவசாயிகள் கூட்டுறவு கடன் சங்கத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அணைப்பட்டி சாலையில் உள்ள நீர்வழி பாதையை வீட்டு மனைகளாக மாற்றி பிளாட் போட்டுள்ளதால் விவசாய நிலங்களுக்குள் மழைநீர் புகுந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தனிநபர் ஒருவர் மழைநீர் செல்லக்கூடிய ஓடைகளை அழித்துவிட்டு மனைகளாக மாற்றி விற்பனையில் ஈடுபட்டுள்ளார். இதனால் மழைநீர் செல்ல வழியில்லாமல் விவசாய நிலங்கள் குடியிருப்புகளுக்குள் தேங்கி நிற்கிறது. பயிர்கள் சேதமாகி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இதுகுறித்து பேரூராட்சியில் பலமுறை புகார் அளித்தும் திமுக பேரூராட்சி தலைவர்கள் அலட்சியமாக செயல்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த காலத்தில் வெள்ளக்காரன் காலத்திலே தண்ணி போக தாழ்வா விட்டு இது பண்ணது, அதை இப்போ முறையாக பயன்படுத்தாமல் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு தண்ணி போகிறத அடைச்சிட்டாங்க. ஜேசிபியை கொண்டு வந்து முட்டடப்பாக அந்த பாலத்தவே அடைச்சிட்டாங்க. அடைச்சி ஏகப்பட்ட பாதிப்பு. வெறும் தண்ணி கடை நிற்கிது. நாங்கள் விவசாயம் பண்ண முடியல. எங்களுக்கு இப்போ குறைஞ்சது ஒரு 3-4 லட்ச ரூபா நஷ்டம். தக்காளி, பூச்செடி நட்டது பூரா செவந்தி எல்லாமே காலியாகி போச்சு. ஈரோடு அருகே மாசு ஏற்படுத்தும் தனியார் ஆயில் ஆலை மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளரை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். மூலக்கரை கிராமத்தில் உள்ள ஆயில் ஆலையில் சுத்திகரிப்பு செய்யப்படாமல் வெளியேற்றப்படும் கழிவுகளால் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்கள், நிலத்தடி நீர் உள்ளிட்டவை மாசடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் ஆலையிலிருந்து வெளியேறும் புகையால் காற்று மாசடைவதால் ஆலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சென்னிமலை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் கிராம மக்கள் மனு அளித்தனர். குக்கிங் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுற கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குங்க. அதோட வேஸ்டேஜ் எல்லாம் அவங்க ப்ராப்பராக சுத்திகரித்து வெளியே விடாததுனால நீர்வளம், நிலவளம் எல்லாம் கெட்டு ஆடு மாடுகளுக்கும் இருந்து மனுஷங்கள்லேருந்து எல்லாருமே உடல்நிலை பாதிக்கப்படுறோம். 4 பேர்த்துக்கு மேலே லங் கேன்சர் இறந்து போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஸ்கின் அலர்ஜிஸ் வருதுங்க. இப்போ நவம்பர் 24ஆம் தேதியும் மனு கொடுத்தாங்க. பட் இன்னும் எந்த ஆக்ஷனும் எடுக்காததுனால இப்போ திருப்பி மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். மதுரை கொண்டையம்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் தார் கம்பெனியால் அவதியடைந்துள்ளதாக அப்பகுதிவாசிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தார் கம்பெனியிலிருந்து நச்சு கழிவுகள் வெளியாகி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு நோய் தொற்றுவதால் அச்சமடைந்த பொதுமக்கள் குடியிருப்பு பகுதியில் அனுமதி வழங்கிய அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய விடியா திமுக அரசு முன்வர வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். குழந்தைங்களுக்கு அலர்ஜி வருது. இவரெல்லாம் ஹார்ட் பேஷண்ட் பக்கத்துல குடியிருக்காரு. இதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட் நிறைய பேர் இருக்காங்க. இதனால மாரடைப்பு வருது, மூச்சு திணறல் வருது. எங்களுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குன்னா அவங்க சொன்னாங்க அனுமதி வாங்கி நாங்க இதை நடத்துறோம்னு சொன்னாங்க. அனுமதி கொடுத்தா அதிகாரி எங்களுக்கு நேர்ல வரணும்னா. இந்த ஆயில் கம்பெனினால சின்ன குழந்தைகளுக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிருது. அதனால ரொம்ப அலர்ஜி வருது. பெரியவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்ல இருந்து அந்த மூச்சு வாங்கையால இருந்து இழப்பு, ஆஸ்துமா இந்த மாதிரி ரொம்ப தொல்லைகள் அதிகமாக இருக்கு. இதனால பல கம்ப்ளைண்ட் எல்லாருக்கும் புகார் கொடுத்துருக்கோம். நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எதுவும் பண்ணல. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் புறவழிச்சாலையில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் இரவு 10 மணி வரை வகுப்புகள் நடைபெறுவதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள அப்பகுதிவாசிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். காலை 7 மணிக்கு தொடங்கி இரவு 10 மணி வரை சிறப்பு வகுப்புகள் நடைபெறும் நிலையில் மாணவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பள்ளியின் நடவடிக்கைகளை கண்காணிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர்.